அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? அக்கா உங்களோட சவுண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. குறைவா இருக்கு. அக்கா இப்போ சவுண்ட் ஓகேவா? ஓகேக்கா. ஷேர் ஆகுது எல்லாருக்கும். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகிக்கு டீச்சர். ம். ஆம், இப்ப நாங்க இங்க யூனிவர்சிட்டியால இதை உங்களுக்கு செய்யறோம். சரியா? என்ன சொன்னா இப்ப நாங்க எங்களோட நோட்ஸ் எடுத்து நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். ஐசிடி வந்து இனி எல்லா நோட்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நான் எடுத்த நோட்ஸ் வந்து இந்த யோகராஜா குருநாகல் சொல்றத சிமிலரா இருக்கிறதுனால அவர் நோட்ஸ் நான் உங்களுக்கு போட்டு படிக்கிறேன். சம்டைம் அவர் நோட்ஸ் எழுதுறது இருக்கலாம். சரி, இல்லாதாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி எடுக்கலாட்டி குரூப்ல உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் எல்லாம் போட்டு விடுவேன். சரியா? இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான் போக போகுது. உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமே ரிவிஷன் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாருமே படிச்சு முடிச்சிருப்பீங்க. இப்ப நாம வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான் நான் கொண்டு போகிறேன். சரியா? அந்த ஃபர்ஸ்ட் வந்து தரவுன்னா என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. ஏலெவல்ல ஸ்டார்ட்லயே படிச்சிருப்பீங்க. தரவுன்னு சொன்னா இப்ப வேறு வேறாக எடுத்து கருத்தரிக்கப்பட முடியாத எண்கள், சொற்கள், குறியீடுகள் அப்படின்னு நம்ம தரவுன்னு சொல்லுவோம். தரவுகள் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று அளவுசார் தரவுகள், அளவுசாரா தரவுகள் அப்படின்னு பிரிக்கலாம். அடுத்தது வந்து பண்புசார் தரவுகள். அளவுசார் தரவுன்னா பண்புசார் தரவுன்னு சொல்லலாம். அதாவது பண்புசார் தரவு வந்து வரக்குள்ள ஆஹ் அது நிறங்களை வச்சு வகைப்படுத்தலாம், வடிவங்களை வச்சு வகைப்படுத்தலாம். அப்படி அளவுசார் தரவு வந்து வரக்குள்ள ஒரு மார்க்ஸ் மார்க்ஸ் ஒரு நாட்டி ஒரு ஆடு உயரம் அந்த மாதிரி அளவுசார் தரவுகள் இருக்கும். அடுத்தது வந்து தரவு வாழ்க்கை மட்டம். இது எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதாவது இப்ப தரவு உருவாக்கம், தரவு வாழ்க்கை கட்டத்துல வந்து தரவு உருவாக்கம், அது மாதிரி தரவு முகாமைத்துவம், அது மாதிரி பயனற்ற தரவு நீக்கம் அப்படின்னு அடங்கும். தரவு உருவாக்கம் அப்படின்னு சொல்லி போகல நம்ம ஒரு தரவு வந்து உருவாக்குறதுக்கு ஆஹ் அது மாதிரி தரவு முகாமைத்துவம் பண்ணக்குள்ள தரவை நாம என்னவாறு முகாமை செய்யலாம். இப்ப நம்ம அந்த தெரியாதவங்களுக்கு அனுப்பலாம். அந்த மாதிரி அந்த தகவல் என்ன மாதிரி முகாமை செய்யறோம்னு வரும். பயனற்ற தரவு நீக்கம். இப்ப வந்து நீங்க படிச்சிருப்பீங்க தகவலின் பெருமதி அப்படின்னு சொல்லி. காலம் செல்ல செல்ல தகவல் பெருமதி குறைவடையும். அடுத்து நம்ம தான் பார்க்க போகிறோம். அது மாதிரி பயனற்ற தரவுகள் காலம் செல்ல செல்ல ஒரு தகவல் பெருமதி வந்து குறைவடையும். அதனால அது பயனற்றதாகவும் மாறி போகும். அப்ப பயனற்ற தரவுகளை நீக்கம் செய்யலாம். அந்த மாதிரி இந்த தரவு வாழ்க்கை வட்டம் அமையும். அது வந்து ஒரு தகவலுக்கு பண்புகள் எப்படி இருக்கணும், ஒரு தகவல் வந்து எப்படி இருக்கணும், பொருத்தமா இருக்கணும். அதாவது ஆஹ் தகவல் வந்து ஒரு தகவல் திறனி அதுல பொருத்தத்துல தங்கி இருக்கு. சரிதானே? பொருத்தம் இல்லாத தரவுகள் வெளியிடப்படக்கூடாது. அடுத்தது வந்து காலம். அதாவது தகுந்த காலத்துல வந்து தரவுகள் ஷேர் பண்ணப்படும். சரிதானே?
காலம் செல்லத்துக்கு பிறகு அந்த தகவலை ஷேர் பண்றதுல வேலை. சோ காலம் சரியா இருக்கு. அது துல்லியம். ஆஹ் துல்லியமான தகவலா இருக்கணும். எக்யூரேட். இப்ப ஒரு டிக்கெட் தெரிஞ்சு பார்த்தறிஞ்சு எல்லா விதத்திலையும் அத வந்து என்ன செய்யணும், யோசிச்சு ஒரு துல்லியமான ஒரு தகவலை தான் வெளியிட. சரி எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிட்டு. அடுத்தது விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். அந்த தகவல் ஒரு தெளிவானதாக இருக்கணும். ஒரு வாசிச்ச உடனே அந்த தகவலை அவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த தகவல் இருக்கணும். இப்படி தகவல்கள் பண்புகள் பொருத்தம், காலம், துல்லியம், முழுமை, விளங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை என்று தகவலுக்கு 5 பண்புகள் இருக்கு. அது மாதிரி தகவலின் பொன்மை. எல்லாரும் படிச்சிருக்கீங்க இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு இதெல்லாம் சின்னது. ஃபர்ஸ்ட் யூனிட் இப்போ ரிவிஷன் கிளாஸ்ங்கிறதுனால ஆஹ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கொண்டு போகணும் நினைவு. சரியா? தகவலின் பொன்விதி. தகவலின் பொன்விதி என்னன்னு சொன்னா பெருசா ஒன்றும் இல்லை. தகவல் காலம் செல்ல செல்ல தகவல் வெளியான காலம் கூடி செல்ல செல்ல அது பெருமதி குறைவடை. ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் காட்டணும்னா இப்ப இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா இதை 2 வருஷத்துக்கு பிறகு இந்த தகவலை வெளியிட்டோம்னா அதோட பெருமதி போயிடும். அதான் இந்த தகவல்கள் பொன்விதி என்று சொல்லுவோம். அடுத்தது தரவு முகாமைத்துவம், டேட்டா மேனேஜ்மெண்ட். சரியா? பெரிய தரவுகளை நம்ம எவ்வளவு கையாளுறோம் அதான் இந்த தரவு முகாமைத்துவம். இப்ப அடுத்தது பாருங்க, கைமுறை தரவு முறை வழியாக்கல் மற்றும் தானியங்கு தரவு முறை வழியாக்கல். இந்த கணனிகள் வாரத்துக்கு முதல்ல எல்லாருமே கைமுறையில தான் எல்லா வேலைகளும் செய்வாங்க. அது பெரிய சிரமத்துக்குள்ளான வேலை எல்லாருக்கும் தெரியும். கணனிகள் வந்ததுக்கு பிறகு எல்லா தரவுகளையும் தகவல்களையும் கணனியில தான் சேமிச்சு வச்சிருப்பாங்க. ரெண்டுலையும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இது உங்களுக்கு எக்ஸாம்ல சம்டைம் கேட்டு வரலாம். ரெண்டுக்கும் உள்ள நன்மை தீமை அந்த மாதிரி கேட்டு வரலாம். தெரிஞ்சு இப்ப கைமுறை தரமுறை வழியாக்கம் அப்படின்னு சில போக்குல நிறைய தீமைகள் இருக்கு. அந்த டூப்ளிகேட்டுகள் 2 அடுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு கைமுறை தரவுகள். தரவுகளை அடைச்சு வைக்கிறதுக்கு நிறைய இடம் தேவைப்படலாம் அப்படி இருக்கும். அது மாதிரி சொன்ன நிறைய இடங்கள் தேவைப்படலாம். அப்படி நிறைய தீமைகள் இருக்கு. கம்ப்யூட்டர் வைஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த டூப்ளிகேட் டேட்டா, அதாவது ஒரு தரவுகள் 2 அடுக்கு சேவ் பண்ணப்படுறது தவிர்க்கப்படும். அவரது குறுகிய இடத்துல எல்லாத்தையும் அடைச்சு வைக்கக்கூடிய நிலைமை காணப்படும். இந்த மாதிரி இந்த கைமுறை தரவு முறை வழியாக்கள், தானியங்கி தரவு முறை வழியாக்கள் என்று இந்த நன்மை தீமையை பார்க்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் தான். அடுத்தது இணையம், இன்டர்நெட். படிச்சிருப்பீங்க. இன்டர்நெட்ங்கிறது ஒரு வலையமைப்புல பயனர்கள் இணையம் என்பது ஏதாவது ஒரு வலையமைப்பின் பயனர்கள் தனக்கு அனுமதி இருப்பின் வேறொரு வலையமைப்பிலிருந்து தகவல் பெற்றுக்கொள்ளும் வலையமைப்புகளின் வலையமைப்பு என வரையறுக்கப்படுகின்றது. விளங்குதா? நம்ம இன்டர்நெட்டை பத்தி உங்களுக்கு கேள்வி எம்சிக்யூல வரலாம். உங்களுக்கு தேவையானதுல கொஞ்சம் விளக்கமா இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க டைம் வேணும்னா மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க, நான் போறேன். சரியா? அடுத்தது உலகளாவிய வழி. நான் ஃபாஸ்டா போறேன்னா
சரி, அடுத்தது பாருங்க. உலகளாவிய வலை, வேர்ல்ட் வைட் வெப். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேர்ட் தான் அது, www. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த வேர்ல்ட் வைட் வெப் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம வளமையை யூஸ் பண்றது, அந்த ஒரு லிங்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு வெப்சைட்டுக்கு போய் பாக்குறேன்னா நம்ம அந்த லிங்க் தான் யூஸ் பண்ணுவோம். HTTP முதலாவது பாருங்க, அது உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கமானதா இருக்கு. இப்ப நம்ம குரோம்ல ஏதாவது சர்ச் பண்ண போகல, ஃபர்ஸ்ட் HTTP என்று வரும். சரியா? இது வாசகம், வரைவியல் உருக்கள், அது மாதிரி ஒலி, காணொளி, பல்லூடக கோப்புகள், அதுல பரிமாற்றுவதற்கான ஒரு தொகுதி நியதியாக காணப்படுது. அடுத்து ஹைப்பர் டெக்ஸ்ட், மீ வாசகம் என்று சொல்லுவாங்க. இது வலைப்பக்கத்தின் உள்ளடக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆவணமாகவும், மீ இணைப்புகள், அதாவது மீ வாசக ஆவணங்களை இணைக்கக்கூடியதாகவும் இது காணப்படுது. அடுத்து வலை மேலோடி, வெப் பிரவுசர். வெப் பிரவுசர்னா எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஒரு தேடல் பொறி. இப்ப நம்ம ஒரு விஷயங்களை தேடுறதுக்காக அது மாதிரி இந்த கூகுள் குரோம், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது வலைத்தளம், வெப்சைட். நம்ம நமக்கு நோட்ஸ் வேணுமென்றாலோ இல்ல பாஸ் பேப்பர் வேணுமென்றாலோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வெப்சைட்டை தான் அனுப்பணும். அடுத்தது சீர்மை வலை இருப்பிடம் காட்டி, URL. இந்த URL என்கிறது தான் HTTP எப்படி தொடங்கக்கூடிய ஒரு லிங்க், அதான் அது. அடுத்தது செல்லிட தொடர்பாடலும் செல்லிட கணினி. செல்லிட தொடர்பாடல் அப்படின்னு சொன்னா வடங்கள், கேபிள்கள், மின்கடத்திகள் அவற்ற ஒரு உதவி இல்லாம ஒரு தொலைவுக்கு தகவல் பரிமாற்றத்தை செய்கிறது. சரியா? அதுதான் செல்லிட தொடர்பாடல் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு சிம்பிள். இப்ப நான் ஃபாஸ்டா போறேன்னா கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு ஒரு 2 கிளாஸ் போட்டு தந்துருக்காங்க. அதாவது கொஞ்சம் நான் ஃபாஸ்டா போறேன். உங்களுக்கு 6 யூனிட் தான் நான் செய்வேன். சரியா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் தொடர்ந்து செய்வேன். மற்றதெல்லாம் செய்யறதுக்கு வேறொரு ஆள் இருந்து அவைக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூனால வரல. ஸோ இந்த 6 யூனிட்டும் நான் செய்வேன். ஓகேவா? இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணா நான் செய்வேன். ஓகே. அடுத்தது கிளவுட் கம்ப்யூட்டிங். கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொன்னா இது ஒரு வலையமைப்பு இல்லாட்டி ஒரு இணையத்தை குறிக்குது. அதாவது இப்ப நம்ம வேர்ச்சுவல்ல சேமிச்சு வைக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கூகுள் டிரைவ்ல போட்டு வைப்பாங்க அந்த மாதிரி. இப்ப ஒரு டிவைஸ்ல இல்லாம நம்ம டாக்குமெண்ட்ஸ், நம்ம போட்டோஸ் அதெல்லாம் கிளவுட்ல சேமிச்சு வைக்கிறது தான் இந்த மேக கணினிங்கிறது. சரியா? சிம்பிளா இப்படி விளங்கி வச்சு கொள்ளணும். இது நிறைய சேவைகளை செய்யுது. உட்கட்டமைப்பு சேவை, அதாவது அடிப்படை வளங்களான பௌதிக இயந்திரங்கள், மெய்நிகர் இயந்திரங்கள், மெய்நிகர் சேமிப்பகம் போன்றவற்றிற்கான அணுகலை வழங்குது. அது சேவை தளம். இதோட விளக்கம் எல்லாம் உங்களுக்கு கேட்டு வர சான்ஸ் இல்ல. இது சேவைகள் கேட்டு வரலாம், சம்டைம் MCQல அப்படி வரலாம். அப்படி அடுத்தது சாஃப்ட்வேர் as a service. அது மறுமுனை பயனருக்கு, அதாவது தொலைவில் இருக்கிற ஒரு பயனருக்கு மென்பொருள் சேவை ஒன்றை பயன்படுத்துறதுக்கு வசதி அளிக்கு. அடுத்தது சிஸ்டம், முறைமை. முறைமை அப்படின்றா பல கூறுகள் ஒரு இலக்கு அடையும் பொருட்டு ஒன்றிணைந்து செயற்படுறதுதான் இந்த முறைமை. இந்த முறைமை பல 3 கூறுகளை கொண்டிருக்கும். அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. சரியா? இதுல பார்த்தோம்னா உள்ளீடு என்று சில போக்குல இப்ப நம்ம
ஒரு சிஸ்டம், உதாரணமா ஏடிஎம் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அடிக்கிற பின் நம்பர் வந்து உள்ளீடா இருக்கும். அதுக்குள்ள நமக்கு இப்போ கேஷ் வாரத்துக்கு முதல் உள்ளுக்கு நடக்கிற ப்ரோசஸிங் அது வந்து ஒரு ப்ரோசஸா இருக்கு, முறை வழியாக்கமா இருக்கு. அடுத்து வந்து நமக்கு கேஷ் வெளியே வாரது வந்து வெளியீடா இருக்கு. இதான் இந்த முறைமையிட 3 கூறுகளோட தொடர். சரியா? அடுத்தது வந்து தகவலின் கருத்தியல் மாதிரி. அதாவது ஆஹ் நம்ம ஒரு கணனி வந்து இந்த கீழே செல்ல போகிற இந்த 5 செயற்பாடுகளையும் மேற்கொள்ளுது. கீழே பாருங்க, உள்ளீடாக தரவை பெற்றுக்கொள்கிறது. இப்ப நம்ம ஒரு உள்ளீடை வந்து கணனிக்கு செலுத்துறோம், அந்த உள்ளீடை வந்து கணனி பெற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து பெற்றுக்கொண்ட தரவு மற்றும் அறிவுறுத்தல்கள் என்பவற்றை அதன் நினைவகத்தில் வைத்துக் கொண்டு தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்றது. கணனியில வந்து உங்களுக்கு தெரியும் சேமிப்பகங்கள் இருக்கு. இப்ப நம்ம கொடுக்குற உள்ளீடுகளை வந்து சேமிப்பகங்கள்ல சேமிச்சு வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான டைம்ல அது நமக்கு தரும். அடுத்தது வந்து தரவுகளை முறைவழிப்படுத்தி பிரயோசனம் உள்ள தகவலாக மாற்றும். சரியா? அது வந்து ப்ரொசஸர் நீங்க படிச்சிருக்கீங்க செகண்ட் யூனிட்ல. அடுத்தது வந்து வெளியீட்டை உருவாக்கும். அடுத்தது வந்து கண்ட்ரோல், இது முக்கியமானது. மேலுள்ள 4 படிமுறைகளையும் வந்து கட்டுப்படுத்தும். சரியா? அடுத்தது வந்து இந்த கணனி முறைமை வந்து 4 கூறுகள் கொண்டிருக்கு. இப்ப முறைமையின் கூறுகள் அப்படின்னு கேட்டா அது வந்து உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. கணினி முறைமையின் கூறுகள் அப்படின்னு இயக்க போகக்கூட நீங்க படிச்சிருப்பீங்க ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், லைப்வேர், ஃபோம்வேர். அது வந்து இந்த கணினி முறைமையின் கூறுகள். சில பிள்ளைகள் வந்து இதுல புலம்புற கணினி வன்பொருட்கள் பார்த்தீங்கன்னா கணினி வன்பொருட்கள் அதாவது தொட்டுணரக்கூடியதும் கண்ணால பார்க்கக்கூடியதுமான சாதனங்கள், கணினியோட இலத்திரனியல் சாதனங்கள் சொல்லலாம். இதுக்கு வந்து பல வகைகள் இருக்கு. கணினி வன்பொருட்கள் என்று சொல்லக்கூடிய உள்ளீட்டு சாதனங்கள், அது மாதிரி வெளியீட்டு சாதனங்கள், முறை வழியாக்க சாதனங்கள், வலையமைப்பு சாதனங்கள், நினைவக சாதனங்கள் என்று இதுல காணலாம். அடுத்தது பாருங்க, உள்ளீட்டு சாதனங்கள் அப்படின்னு சொல்ல போகல நம்ம தகவலை உள்ளிடுற சாதனங்கள். அதுக்கு சுட்டி வரும், அது மாதிரி மவுஸ், சுட்டி மவுஸ், தொடுதிரை, இந்த ஜாய்ஸ்டிக், டச் பேட், கீபோர்ட் அதெல்லாம் வரும். சரியா? அடுத்தது வந்து மிக முக்கியமான உள்ளீட்டு சாதனம் வந்து கீபோர்ட். சரியா? விசைப்பலகை தான் மிகவும் முக்கியமான உள்ளீட்டு சாதனம். அடுத்தது வந்து வெளியீட்டு சாதனங்கள், அதாவது முறை வழியாக்கப்பட்ட தரவுகள் உள்ளீடு செய்யப்படுற தரவுகளை வந்து முறை வழியாக்கம் செஞ்சு தகவலாக வெளியிடக்கூடிய சாதனங்கள் வெளியீட்டு சாதனம். நாம சொல்லுவோம் வெளியீட்டு சாதனங்கள் வந்து கணினி திரை, மானிட்டர். மானிட்டர்ல வந்து வெளியிடுற தகவல்களை நம்ம பார்க்கலாம். அப்போ அது ஒரு வெளியீட்டு சாதனம். இந்த மானிட்டர் வந்து 3 வகைப்படும். சிஆர்டி, அது மாதிரி எல்இடி, அது மாதிரி எல்சிடி. சரியா? இத பத்தின சின்ன சின்ன ஒரு 2 லைன் கேட்டு வந்தா விளக்கம் 2 லைன் கொடுக்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு வெளியீட்டு சாதனம் வந்து பிரிண்டர், அச்சுப்பொறி. இது வந்து 2 வகைப்படும், எல்லாருக்கும் தெரியும். ஒன்று வந்து அழுத்த அச்சுப்பொறி, இன்னொன்று அழுத்தமற்ற அச்சுப்பொறி. அழுத்த அச்சுப்பொறி அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம டைப் பண்ணும்போது சத்தங்களை வெளியிடும். தெரியுமானே? அழுத்தமற்ற அச்சுப்பொறி அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம டைப் பண்ண போகக்குள்ள சத்தங்கள் வெளியிடாது. அதாவது லேசர் பிரிண்டர் அந்த மாதிரி. இப்ப தற்காலத்துல யூஸ் இருக்கிறது எல்லாமே அழுத்தமற்ற அச்சுப்பொறி. முதல் யூஸ் பண்ணப்பட்டதெல்லாம் அழுத்த அச்சுப்பொறிகள். கீழே இந்த இருக்கிற சார்ட்டை வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல ஷேர் பண்ணப்படுது. அது வந்து நினைவக சாதனங்கள். அதாவது தகவல்களை வந்து நாம தேக்கி வைக்கிற சாதனங்கள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதுல முக்கியமான நினைவக சாதனம் வந்து முதன்மை நினைவகம். படிச்சிருப்பீங்க, முதன்மை நினைவகம், துணை நினைவகம் என்று 2 வகைப்படும் நினைவக சாதனங்கள். அதுல வந்து முதன்மை நினைவகம் ரெம், ரொம், கேஷ் மெமரி, மெமரி ரெஜிஸ்டர் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, பதுக்கு நினைவகம், கேஷ் மெமரி. இது வந்து மிகவும் வேகமான ஒரு நினைவகம், சிபியூக்கு பக்கத்துல இருக்கிறது. ரெஜிஸ்டரை விட வேகமானது சிபியூக்குள்ள L1 கேஷ் மெமரி. கேஷ் மெமரியில 3 லெவல் இருக்கு, நீங்க படிச்சிருப்பீங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்னு சொல்லி. இது வந்து மிகவும் வேகமான ஒரு
நினைவகமாக கருதப்படும். சரியா? அடுத்தது முதன்மை அல்லது பிரதான நினைவகம், மெயின் மெமரி. அது ரெம், ரொம், கேஷ் மெமரி, மெமரி ரெஜிஸ்டர். இதுகள் என்ன செய்யும்? பிரதான நினைவகமானது தற்போது கணனி இயங்கிக் கொண்டிருப்பதற்கு தேவையான தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் மாத்திரம் வைத்திருக்கும். இந்த கேஷ் மெமரி ரெம் யூஸ் பண்ற தரவுகளோட பிரதிகளை வச்சிருக்கும். அது முக்கியமான பாயிண்ட். அதாவது இப்ப ரெம்ல அடிக்கடி யூஸ் பண்ற சில கம்ப்யூட்டரால அடிக்கடி யூஸ் பண்ணப்படுகின்ற சில தகவல்கள் ரெம் சேமிச்சு வச்சிருக்கு. அந்த ரெம் சேமிச்சு வச்சிருக்கிறதுல பிரதிகளை கேஷ் மெமரியும் சேமிச்சு வச்சிருக்கு. அப்ப அது சிபியூக்குள்ள இருக்குங்கிறதுனால டக்குன்னு கேட்ட உடனேயே ஃபாஸ்டா எடுத்து கொடுக்க முடியும். கேஷ் மெமரி லெவல் 1. சரியா? இது முதன்மை நினைவகம். அதுவும் அந்த மாதிரி தான். இதுல இப்ப படிச்சிருப்பீங்க volatile memory, non-volatile, அழிவுறு நினைவகம், அழிவுறா நினைவகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த பதுக்கு நினைவகம் அழிவுறு நினைவகம். அதாவது மின் துண்டிக்கப்பட்டவுடன் அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் அழிஞ்சு விடும். அடுத்தது முதன்மை நினைவகம். முதன்மை நினைவகம் அதாவது அதுவும் அப்படித்தான். அதுவும் அழிவுறு நினைவகம். அதுலயும் எல்லாம் அழிஞ்சிடும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டவுடன். அது மாதிரிதான் ரெஜிஸ்டர் மெமரி. பாருங்க, இதுல இல்ல போல அதுல நோட்ஸ். ரெஜிஸ்டர் மெமரியும் மிக வேகமான ஒரு சேமிப்பு சாதனம். சரியா? அதுவும் அழிவுறு நினைவகம் தான். அடுத்தது ரொம். ரொம்ப கரண்டிகள்ட்ட அந்த பயோ சிஸ்டம் ஃபர்ம்வேர் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ரொம் வச்சுக்கிட்டு. சரியா? அந்த ரொம் ரீட் ஒன்லி மெமரி என்கிறதுனால அதுல வாசிப்பு மட்டும்தானே, ரீட் ஒன்லி மட்டும்தான் செய்யலாம் ரொம்ல. அதுல என்ன வச்சிருக்கும்? கணினியோட அடிப்படை செயற்பாடு, கணினியை ஆரம்பிப்பதற்கு தேவையான அந்த பயோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அது மாதிரி ஃபர்ம்வேர் போன்றவற்றை இந்த ரொம் வச்சிருக்கும். இந்த மெயின் மெமரி, அதாவது முதன்மை நினைவகத்துல என்ன இருக்கும்? ரெம், ரொம், கேஷ் மெமரி, மெமரி ரெஜிஸ்டர். இதுல ரொம் மட்டும் அழிவுறா நினைவகம். மின் துண்டிக்கப்பட்டாலும் அதில் இருக்கிற தகவல்கள் அழிவுறாது. அடுத்தது இரண்டாம் தர நினைவகம், செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி எல்லாமே அழிவுறா நினைவகம் தான். சரியா? மின் துண்டிக்கப்பட்டால் அதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் அழிபடாது. இதுல பாருங்களா, இந்த இருக்கி மேல எக்ஸாம்பிள் இருக்கி. இரண்டாம் தர நினைவகத்துக்கு ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, பென் டிரைவ், அது மாதிரி மெமரி சிப்பும் வரும். சரியா? நம்ம இதுல எல்லாம் தரவுகளை சேமிச்சு வச்சிருக்க போக்குள்ள அது பாதுகாக்கப்படும். அடுத்தது முறை வழியாக்க சாதனங்கள். முறை வழியாக்க சாதனங்கள் அப்படின்னு சொன்னா என்ன? நம்ம ஒரு தரவை கொடுத்தோம்னா அந்த அந்த தகவலை வெளியிடறதுக்கு நடுவுல ஒரு முறை வழியாக்கம் நடக்கும். அந்த முறை வழியாக்கத்தை மேற்கொள்றதுதான் இந்த முறை வழியாக்க சாதனங்கள். இந்த முறை வழியாக்க சாதனங்கள்ல CPU வரும். சரியா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அடுத்தது GPU, படமுறை வழியாக்கும் அலகு. இது ரெண்டும் இந்த முறை வழியாக்க சாதனங்கள்ல வரும். அடுத்தது வலையமைப்பு சாதனங்கள். சரியா? நெட்வொர்க் டிவைசஸ். இது பௌதிக சாதனங்களாக காணப்படும். இந்த வலையமைப்பு சாதனங்களை வச்சு ஒரு வலையமைப்பு உருவாக்க முடியும். பல கணினிகளை பயன்படுத்தி வலையமைப்புகளை பிசிக்கலா உருவாக்க முடியும். அதாவது இந்த ஹப், கேட்வே, ரவுட்டர், ஸ்விட்ச், பிரிட்ஜ், ரிப்பீட்டர், இதெல்லாம் ஒரு வலையமைப்பு உருவாக்குறதுக்குரிய சாதனங்கள், வலையமைப்பு சாதனங்கள். அதாவது நீங்க படிச்சிருப்பீங்க, 6th யூனிட்ல படிச்சிருப்பீங்க. ஒரு ஹப்பை மத்தியப்படுத்தப்பட்ட சாதனமா பயன்படுத்தி அதை சுத்தி ஒரு 6 கம்ப்யூட்டர் வச்சு தரவு பரிமாற்றங்கள் செய்யலாம். அது மாதிரி ஸ்விட்சும் பயன்படுத்தப்படும், ரவுட்டர் பயன்படுத்தப்படும். இப்படி வலையமைப்பை உருவாக்குறதுக்குரிய சாதனங்கள் தான் வலையமைப்பு சாதனங்கள். இதுல மேலே இருக்கு பாருங்க உதாரணங்கள். ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர், மாதிரி கேட்வே, என்ஐசி கார்டு, அதாவது வலையமைப்பு இடைமுகாட்டு. இது முக்கியமானது. அடுத்தது கணினி மென்பொருட்கள். கணினி மென்பொருட்கள் என்றா என்ன சொல்லுங்க? அதாவது ஒரு virtual
வன்பொருட்களை வந்து நம்ம கண்ணால பார்த்து தொட்டு பார்க்க முடியும். ஆனா மென்பொருட்களை வந்து அப்படி செய்யல. செய்யலாம். சரியா? இது வந்து கணினியின் பாகங்களை வந்து கட்டுப்படுத்துவதற்கும் அதனை வந்து செயற்படுத்துவதற்குமாக உருவாக்கப்பட்டவையாக காணப்படும். பாருங்க, இது வகை டைப்ஸ். முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள். முறைமை மென்பொருள் அப்படின்னு சொன்னா நம்மளோட கணனிகளை நிர்வகிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மென்பொருட்கள் தான் முறைமை மென்பொருட்கள். சரியா? அதாவது அந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரியான நீங்க படிச்சிருப்பீங்க, எக்ஸாம்பிள்ஸ் ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. அதுதான் முறைமை மென்பொருள். பிரயோக மென்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப யூஸ் பண்ற ஆப்ஸ், அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி, பவர் பாயிண்ட், வேர்ட், எக்ஸஸ் அந்த மாதிரி. சரியா? அது வந்து பிரயோக மென்பொருட்கள்ல அடங்கும். இந்த முறைமை மென்பொருள் வந்து 3 பகுதிகளாக காணப்படும். அது வந்து என்ன? ஒன்று ஆப்ரேட்டிங் சிஸ்டம், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், மொழிபெயர்ப்பிகள். சரியா? இது வந்து முறைமை மென்பொருளுக்குள்ள அடங்குற 3 வகை. சரியா? இயக்க மென்பொருள், இயக்க முறைமை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு கணனிக்கு மிகவும் முக்கியமானது. அது இல்லாட்டி கணனி இயங்காது, அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு உதாரணமாக விண்டோஸ், லினக்ஸ், மெக் ஓஎஸ், ஆண்ட்ராய்டு ஓஎஸ், அது மாதிரி நிறைய யூனிக்ஸ் இருக்கு. அப்படி நிறைய இருக்கு இயக்க முறைமை. அடுத்தது வந்து பயன்பாட்டு மென்பொருள். பயன்பாட்டு மென்பொருள் அப்படின்னு சொன்ன யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், வைரஸ், டிவைஸ் டிரைவர்ஸ், நான் பேசின மாதிரி டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் பண்றது, அதெல்லாம் வந்து இந்த பயன்பாட்டு மென்பொருளுக்குள்ள வரும். அடுத்தது வந்து மொழிபெயர்ப்பிகள். மொழிபெயர்ப்பின்னு சொல்லக்குள்ள டிரான்ஸ்லேட், அதாவது நீ படிச்சிருப்பீங்களே, இயந்திர மொழியை வந்து மனிதன் மொழியை மாற்றுறது, அந்த மாதிரி மொழிபெயர்ப்பிகள், கம்பைலர், இன்டர்பிரேட்டர், அப்படி இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பாருங்க, பிரயோக மென்பொருட்கள். பிரயோக மென்பொருட்கள் அப்படி சொன்ன மாதிரி தான் நம்மளோட பயனரோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட மென்பொருட்கள். அதாவது நம்ம ஒரு லெட்டர் டைப் பண்றீங்க, வேர்ட் யூஸ் பண்ணுவோம், ஒரு கணக்கு பாக்குற அப்படின்னு சொன்ன ஒரு எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ்ல இருந்த பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அப்படியான பிரயோக மென்பொருட்கள் ஒரு பயனரோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து என்னன்னு சொல்ற பிரயோக மென்பொருட்கள் சொல்ற. அடுத்தது பாருங்க, மென்பொருட்கள் வந்து திறந்த மூல மென்பொருள், அது மாதிரி உரிமையுள்ள மென்பொருள் என இன்னும் 2 வகையாக பிரிக்கப்படும். ஆனா இது வந்து பெருசா வர காணல இதுல இந்த கொஸ்டின் எல்லாம். உங்களுக்கு வந்து மெயினா மென்பொருள் வகை அப்படின்னு கேட்டா நீங்க கட்டாயம் முறைமை மென்பொருள், பிரயோக மென்பொருள் தான் கொடுக்கணும். சரியா? அதான் முக்கியமானது. இப்ப திறந்த மூல மென்பொருட்கள் என்ற என்ன? மூல நிரல்கள் பார்ப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் முடிவதுடன் இதனை இலவசமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த மென்பொருட்கள் உருவாக்குறதுக்கான கோடிங், அந்த குறிமுறைகளை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. அது நம்ம மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கவும் முடியும், அது இலவசமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இல்ல அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து உரிமை உள்ள மென்பொருட்கள் அப்படின்னு என்ன? அதாவது மூல நிரல்களை பார்ப்பதற்கோ பயன்படுத்தவோ முடியாது. இதனை பயன்படுத்தும் போது குறித்த மென்பொருளின் உரிமையாளர் அனுமதியை வந்து பெற்றிருக்கணும். அதாவது அந்த மென்பொருள் உருவாக்குறதுக்கு கோடிங்க வந்து வெளியிடப்பட்டிருக்காது. அந்த மென்பொருளை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு அதை யார் உருவாக்கினாங்களோ அவங்களுடைய பெர்மிஷனாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க, நிலைப்பொருள், ஃபர்ம்வேர் என்ன? ஒரு வன்பொருள் சாதனத்துடன் இணைக்கப்பட்டு காணப்படும் மென்பொருள் நிலைப்பொருள். அதாவது ஒரு ஹார்ட்வேர் சாதனத்தோடு இணைக்கப்பட்டு காணப்படுகின்ற மென்பொருள். இது வன்பொருட்களுக்கு அத்தியாவசியமான ஒன்று. இவை உட்பொதிந்த மென்பொருட்களுக்கும் அளிக்கப்படும். சம்டைம் இது கேட்டு வர. இப்போ ஒரு நிலைப்பொருள், இந்த ஃபர்ம்வேரை பத்தி கேள்வி கேட்க நிலைப்பொருள் வராம உட்பொதிந்த மென்பொருள் அப்படியே அதுல வந்து உட்பொதியப்பட்டு கணினி ஆரம்பத்துக்கு தேவையான அறிவுறுத்தல் வந்து
இந்த டைம் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல அப்படி சின்ன இந்த நிலைப்பொருள் எக்ஸாம்பிள் வந்து பயோஸ் அந்த மாதிரி எக்ஸ்டென்சிபிள் ஃபார்முலா இன்டர்ஃபேஸ் அதுகள் வரும். அடுத்தது வந்து உயிர் பொருள். உயிர் பொருள் என்றா என்ன? அந்த கணினியை பயன்படுத்துற யூசர் நாம தான், மனிதன் தான் உயிர் பொருள். அந்த இது கணினியை பயன்படுத்தும் பயனர்கள் இருப்பாங்க. சரியா? அடுத்தது வந்து தரவு முறை வழியாக்கம், டேட்டா ப்ராசஸிங். எப்படி நடக்குது ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குதுங்கிறது இது. மேல பாருங்க, தரவு முறை வழியாக்கல் படிமுறைகள், அதாவது தரவு சேகரித்தல், தரவு செல்லுபடியாக்கல், தரவு முறை வழியாக்கல், மாதிரி தரவு வெளியீடு, தரவு சேமிப்பு, இதான் வந்து இதோட படிமுறை. இப்போ தரவு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தரவு வந்து உருவாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரவு சேகரிக்கணும். சரியா? எங்கெங்க இருந்தாலும் நம்மளால கெதர் பண்ண முடியுமோ அங்க இருந்துதான் தரவுகளை வந்து சேகரிக்கணும். அடுத்தது வந்து செல்லுபடியாக்கல். செல்லுபடியாக்கல் என்ன? இப்ப இப்ப முதல் வார என்ஐசி நம்பருக்கெல்லாம் ஒரு கடைசியா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அந்த பி வந்து இருக்கா, அப்படி அந்த முக்கியமான விஷயங்கள் இருக்காங்க செல்லுபடியாக்கல், டேட்டா வெலிடேஷன். சரியா? அடுத்து வந்து தரவு முறை வழியாக்கல். அப்ப தரவு சேகரிச்சாச்சு, தரவு செல்லுபடியாக்கல் ஆகியாச்சு. இப்ப அந்த தரவுகளை வந்து முறை வழியாக்கம் செய்யணும். முறை வழியாக்கம் செஞ்சு தரவு வெளியீடு, அது வந்து ஒரு தகவலாக்கி வெளியீடு செய்யணும். அந்த வெளியீடு செய்யப்பட்டது வந்து சேமிக்கப்படும். அதுல அடுத்தது பாருங்க, அப்ப இதை படிச்சது தரவு சேகரித்தல் முறை வந்து கைமுறை, அரை தன்னியக்க முறை, தன்னியக்க முறை. கைமுறை என்று சொன்னா ஃபுல்லாவே மேனுவல், எல்லாமே கைமுறை. தன்னியக்க முறை என்று சொன்னா எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டது. அரை தன்னியக்க முறை என்று சொன்னா அதையும் மேனேஜ் பண்ற, இதையும் மேனேஜ் பண்ற, எழுதியும் வைக்கிற, கணினியும் யூஸ் பண்ற, அதான் அரை தன்னியக்க முறை. அடுத்தது வந்து இப்ப நேர்காணல், ஒரு இன்டர்வியூ வச்சு ஒரு தரவு சேகரிக்கிறாங்க, தரவு சேகரிக்கலுக்கான முறைகள். சரியா? நேர்காணல், வினாவுதல், ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கிற மூலம் தரவுகள் எடுத்து இது பண்ணிக்கொள்ளலாம். அது அவதானித்து நம்ம ஒரு விஷயத்த வந்து அவதானிக்கிறதன் மூலம் தரவுகளை சேகரிச்சு கொள்ளலாம். சரியா? இது வந்து கைமுறை தரவு சேகரித்தல் முறையாக காணப்படும். அடுத்தது வந்து அரை தன்னியக்க முறைகளிலும் தன்னியக்க முறைகளிலும் OMR, OCR, MICR, மேக்னெட்டிக் ரீடர்ஸ், பார்கோட் ரீடர், சென்சர் என்பன பிரபல்யமாக காணப்படும். அதாவது அரை தன்னியக்க முறையிலும் தன்னியக்க முறையிலும் இந்த OMR, OS, MICR எல்லாம் ஸ்கேனர்ஸ் தெரியும் தானே, அது வந்து அரை தன்னியக்க முறைகளிலும் தன்னியக்க முறைகளிலும் பிரபல்யமாக காணப்படும். அடுத்து இந்த ஸ்கேனர்ஸ் பத்தி சொல்றாங்க. OMR இது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணப்படுற, சம்டைம் கேட்கலாம். OMR ஒப்டிக்கல் மார்க் ரீடர், அப்படித்தானே? இது வந்து இப்ப இந்த MCQ அது இந்த மார்க் ரீட் பண்றதுக்கு இந்த OMR ஸ்கேனர் பயன்படுத்தப்படுறது. OCR இது வந்து அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வருடுவதுடன் எழுத்துக்களை பதிப்பிக்கக்கூடிய வகையில், அதாவது எடிட்டிங் செய்யும். OCR அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வருடும், அது மாதிரி அதை எடிட்டும் செய்யும். அடுத்தது வந்து MICR இது வந்து காசோலைகளில் காணப்படும் காந்தமயமாக்கப்பட்ட எழுத்துக்களை உள்ளீடாக பயன்படுத்தும். அதாவது இப்ப காசுல அடிக்கிற காந்தமயமாக்கப்பட்ட எழுத்துக்கள் அந்த தரவுகளை வந்து வாசிக்கும். அடுத்து காந்தப்பட்டி வாசிப்பார், மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் ரீடர். இது வந்து கடன் அட்டைகளிலும் ATM அட்டைகளிலும் காணப்படுகின்ற அந்த காந்த பட்டியில காணப்படுற தரவுகளை வந்து இந்த காந்தப்பட்டி வாசிப்பான் செய்யும். அடுத்தது வந்து பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர். பார்கோட் எல்லாத்தையும் பார்கோட் அது வந்து ஸ்கேன் பண்றதுக்கு இந்த பார்கோட் ரீடர் பயன்படுத்தப்படும். அடுத்து வந்து சென்சர். உங்களுக்கு எல்லாத்துக்கும் சென்சர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட போன்லயும் சென்சர் இருக்கு. சரி, இப்ப நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற போன்ல எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி நம்மளோட ஃபிங்கரை சென்ஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு சென்சர் இருக்கு. சரியா? அது பாருங்க, உணர்விகளானது வெவ்வேறு இடங்களில் காணப்படும் தரவுகளை விரைவாக சேமிப்பதற்கு உதவுகின்றன. உணரி வலையமைப்புகள் வெவ்வேறு விதமாக எழுத்திறனை உணரிகளை கொண்டுள்ளன. கம்பியில்லா வலையமைப்பின் ஒவ்வொரு முனையும் நுண்கட்டுப்படுத்தி கம்பியில்லா பரிமாற்று பேரி சக்தி மூலம் என்பவற்றிற்கு வேறுவிதமாக ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட உணரிகளையும் கொண்டுள்ளன. இப்ப வந்து இந்த நம்ம சொன்ன ஒவ்வொரு ஸ்கேனருக்கு வந்து அதுல இருக்கிற இந்த அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வாசிக்கிறதுக்கு அந்த ஸ்கேனர்ல சென்சர் இருக்கு. சரியா? அதான் இந்த சென்சர் வந்து அதோட தொழில். எக்ஸாம்பிள் கேட்டா அதுதான்.
அடுத்தது இந்த இருக்கு. அடுத்தது தரவு செல்லுபடியாக்கும் முறை. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தது என்ன? தரவு சேகரித்தல் முறைகள் பார்த்தோம். சரியா? நேர்காணல், வினாவுதல், அவதானித்தல் அப்படின்னு சொல்லி. இப்ப பார்க்க போகிறது வந்து தரவு செல்லுபடியாக்கும் முறை. அப்ப சொன்ன மாதிரி இப்ப இதுல வந்து சில வகைகள் இருக்கு. தரவு செல்லுபடியாக்கும் முறையில தரவு வகை சரி பார்க்கலாம். அதாவது சரியான தரவு வகை முறைமைக்கு உள்ளீடு செய்யப்பட்டுள்ளதா என்பதையும் சரி பார்க்கும். அடுத்தது வந்து வரவு அல்லது வழி, அதாவது பிழை சரி பார்க்கும். அதாவது தரவு கிடைக்க பெறுதலை சரிபார்க்கின்றது. முக்கியமான தரவு உள்ளிடப்படல் முக்கியம். இப்ப அதாவது அந்த வெற்றிடமானதுக்கான தரவு முழுமையாக இருக்காங்கிறது சரி பார்க்கும் வரவு. அடுத்தது வீச்சை சரி பார்த்தல். பாருங்க, தரவானது குறித்த வீச்சினுள் காணப்படுவதனை உறுதி செய்தல். அதாவது இப்போ வீச்சு இருக்கும். இப்ப நம்ம உள்ளீடு செய்வோம் 0 இருந்து 10க்குள்ள மார்க்ஸ் எடுத்தாக்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடக்குள்ள அந்த வீச்சுக்குள்ள இருக்கிறது ஓகேவாட்டு பார்க்கும். சரியா? இது இந்த வீச்சு சரி பார்க்கறது வந்து பெரும்பாலும் எண்கள், திகதி, நேரம், நாணயங்களை பொருத்தமா இருக்கும். அடுத்தது வந்து தரவு உள்ளீடு செய்யும் விதங்களாக பின்வருவற்றை குறிப்பிடலாம். சரியா? தரவு வந்து எப்படி எல்லாம் நம்ம உள்ளீடு செய்யலாம். நேரடி தரவு உள்ளீடு செய்யலாம். அது மாதிரி தொலைவிலான உள்ளீடு. இப்ப நேரடி தரவு உள்ளீடு அப்படின்னு சொல்ல போகல நேரடியாக பயனர் தலையீடு இன்றி முறைமைகள் நேரடியாக உள்ளீடு செய்யப்படும். சரியா? பயனர்கள் இது இல்லாம முறைமையில நேரடியாக உள்ளிடப்படும். அடுத்து தொலைவிலான தரவு உள்ளீடு. இது வந்து முறைமையான தரவுகளை சேமிக்கக்கூடியவாறு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தரவு சேமித்தலும் மாற்றீடும் வெவ்வேறு புதிய இடங்களிலும் காணப்படுகின்றன. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தூர இடத்துல இருந்து தரவு உள்ளீடு செய்யலாம். அது தொடரானிலையும் தொடர் அருநிலையும், அதாவது ஆன்லைன் உள்ளீடு செய்யலாம். அடுத்தது தரவு முறை வழியாக டேட்டா ப்ராசஸிங். இது ரெண்டு பெட்ச் ப்ராசஸிங், அதே மாதிரி ரியல் டைம் ப்ராசஸிங். பெட்ச் ப்ராசஸிங் அப்படின்னு சொன்னா தொகுதியான பாரிய அளவான தரவுகளை சேமித்து வச்சு அதை வந்து படிப்படியா ப்ராசஸ் பண்றதுதான் இந்த பெட்ச் ப்ராசஸிங். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளா வந்து கரண்ட் பில் சிஸ்டம் அதுகளை சொல்லலாம். சரியா? இப்ப பாரிய அளவிலான தரவு ஒரு ஏரியாவில வந்து அந்த அந்த கரண்ட் ஒரு ஏரியாவில இன்னொரு ஏரியா அப்படி சேமிச்சு வச்சு எல்லாத்தையும் கெதர் பண்ணி ஒரு பெட்ச் ப்ராசஸா வந்து அதை ப்ராசஸ் பண்ணி எல்லாருக்கும் கரண்ட் பில் வருது. சரியா? அது வந்து எக்ஸாம்பிளா சொல்லலாம் இந்த பெட்ச் ப்ராசஸிங். ரியல் டைம் அப்படின்னு சொன்னா அவடத்துக்குள்ளே இப்ப உள்ளீடு கொடுக்க அவடத்துக்குள்ளே ப்ராசஸ் ஆகி அவடத்துக்குள்ளே வெளியீடு வர்றதுதான் இந்த ரியல் டைம் ப்ராசஸிங். இது வந்து இதுல இருக்கு பாருங்க. நிகழ்நேர முறை வழியாக்கத்தில் தரவின் முறை வழியாக்கமான உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு, சேமிப்பு என்பது ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. எந்த ஒரு விதமான மேற்பார்வை முறைமை, எந்த விதமான ஒதுக்கீட்டு முறைமை, அணுமின் நிலைய கட்டுப்பாடு, விமான தன்னிச்சை, விமான என்பவற்றில் காணப்படும் முறை வழியாக்கம். அதாவது அணுமின் நிலைய கட்டுப்பாடுல வந்து இது காணப்படும். சரியா? அதுதான் சொல்றாங்க. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் ரியல் டைம் ப்ராசஸிங் வந்து ஏடிஎம் சொல்லலாம். அது டிராபிக் கண்ட்ரோல் சிஸ்டம், அதுவும் அவடுத்துக்குள்ளே. சரியா? அடுத்து வந்து வெளியீட்டு முறைகள். வெளியீட்டு முறைகள் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி. ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்ல போக்குல இப்போ நம்ம ஒரு பிடிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணி பேப்பரா கொடுக்குறது ஹார்ட் காப்பி. அந்த பிடிஎஃப் வந்து சாஃப்ட் காப்பியா இருக்கு. அது சிம்பிள். சேமிப்பு முறைகள். இந்த சேமிப்பு முறைகள் நம்ம எப்படி எல்லாம் தரவு சேமிக்கலாம், எங்கெங்கத்துல சேமிக்கலாம் அப்படிங்கிறது. சரியா? ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேமிக்கலாம். அது மாதிரி ஒரு சிடி, டிவிடி, மேக்னெட்டிக் டேப், அது மாதிரி இதுக்கும் மேல நம்ம கிளவுட்ல போட்டு வைக்கலாம். ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து கூகுள் டிரைவ்ல நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம். அதாவது சேமிக்கும் முறைகள். சரியா? அடுத்து தகவல் தொடர்பாடு தொழில்நுட்பவியலின் பிரயோகங்கள். அது வந்து கல்வியில வந்து பிரயோகங்களை வழங்குது. அது மாதிரி பொழுதுபோக்குல வழங்குது. விவசாயம், சுகாதாரம், அது மாதிரி வியாபாரம், கைத்தொழில், போக்குவரத்து எல்லாத்துலயுமே இந்த தகவல் தொடர்பாடு ஐசிடி பிரயோகங்கள் வந்து காணப்படுகிறது. இப்ப கல்வியில வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரசன்டேஷன் செய்யறதுக்கோ அது மாதிரி ஒரு ஒரு வீடியோ நம்மளோட படிப்பு ஒரு பாடம் சம்பந்தமான வீடியோக்கள் பாக்குறதுக்கோ ஒரு அசைன்மெண்ட் செய்யறதுக்கோ அந்த மாதிரி நமக்கு ஒரு கல்வியில இது இந்த ஐசிடி பயன்படுத்தப்படுது.
அது மாதிரி விவசாயத்துல பயன்படுத்தப்படுகிறது. களைகள் பிடுங்கிறதுக்கு நீர்ப்பாசனம் அதுக்கு ஐசிடி பயன்படுத்தப்படுது. இப்ப இந்த டைமுக்கு தான் அந்த கண்டுகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தா அந்த டைமுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றுவேன். அந்த மாதிரி அது மாதிரி போக்குவரத்துக்கும் ஐசிடி பயன்படுத்தப்படுது. இப்ப விமானங்கள்ல எல்லாம் ஐசிடி தான் ஃபுல்லாவே பயன்படுத்தப்படுது. அடுத்தது பொழுதுபோக்கு படம் பார்க்கறதுக்கோ, யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்கறதுக்கோ, விளையாட்டுக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறதுக்கோ அப்படி உங்களுக்கும் பொழுதுபோக்குலையும் இந்த தகவல் தொடர்பாலும் காணப்படுகிறது. அது மாதிரி கைத்தொழில் வியாபாரம் அதுலேயும் காணப்படுது. அடுத்தது செகண்ட் யூனிட்டையும் கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு 7 மணி வரைக்கும் டைம். இந்த இருக்கு செகண்ட் யூனிட். இது கணனி ஃபுல்லாவே கணனி முறை. சரியா? செகண்ட் யூனிட் இதுல கணக்கீட்டு சாதனங்கள் கணனியை அடிப்படையிலேயே நம்ம கணனி மாதிரி இருக்கல, வேற வேற வடிவங்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. கணனியின் தந்தை சார்ல்ஸ் பப்ரேஜ் குறிப்பிடுறாங்க. அந்த மாதிரி அவங்களோட பாணியில கண்டுபிடிச்சு வச்சிருந்த சாதனங்கள் தான் இது. உங்களுக்கு இதெல்லாம் அவ்வளவு டீப்பா வரப்போறது இல்லை. சரியா? இது வரைக்கும் இது வரலாம். தலைமுறை கரணிகள் இந்த அறிக்கை இதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். முதலாம் தலைமுறை கரணியின் அடிப்படை கூறு வெற்றிட குழாய் வெக்யூம் டியூப் காணப்படுது. சரியா? இதுல ஃபுல்லா அலட்டிக்கு தேவையில்லை. அது இரண்டாம் தலைமுறை கரணிகள்ல மூவாய்கள் அப்படின்னு சொல்றது டிரான்சிஸ்டர் தான் பயன்படுத்தப்பட்டுச்சு இரண்டாம் தலைமுறை கரணிகள்ல. அது மாதிரி மூன்றாம் தலைமுறை கரணிகள்ல ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் அந்த மூன்றாம் தலைமுறை கரணிகள் பூராக காணப்பட்டுச்சு. இதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப போட்டுன்னு பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது நான்காம் தலைமுறை கரணிகள். அதுல என்ன பயன்படுத்தப்பட்டுச்சு? மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. நான்காம் தலைமுறை கரணிகள் கூறுகளாக இது காணப்படப்பட்டுச்சு. அது ஐந்தாம் தலைமுறை கரணிகள்ல இருந்து இன்று வரை ULSI அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டிகிரேஷன், அதாவது நுண்செயலி சில்லுகள் பயன்படுத்தப்படுது. இப்போ தற்போது பயன்படுத்தப்படுற கரணிகள் என்னென்ன? லேப்டாப் பயன்படுத்துறோம், மேசை கரணி, மடிகரணி, டேப், ஐபேட், அதுதான் நம்ம பயன்படுத்தப்படுறோம். நம்மளோட போன், ஸ்மார்ட் போன் அந்த மாதிரி. இந்த கீழே இருக்கிற படக்களை பார்த்தா விளங்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எப்படி இருந்துச்சு, செகண்ட்ல எப்படி இருந்துச்சு, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்ல இருந்து இன்று வரை கரணிகள் எந்த மாதிரி திரிவடைஞ்சிருக்கின்றத நம்ம பார்க்கலாம். அடுத்தது இது ஷோர்ட்டா உங்களுக்கும் டேபிள் வடிவில் இருக்கு. வேணுமெண்டா இது ஸ்கிரீன்ஷாட்டும் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது கணினிகள் வகைப்படுத்தல். இப்ப கணினிகளை பல வகையில வகைப்படுத்தலாம். தொழில்நுட்ப அடிப்படையில வகைப்படுத்தலாம், நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம், அது மாதிரி பருமனை கொண்டு வகைப்படுத்தலாம். சரி, அப்படி வகைப்படுத்த போகிறது தொழில்நுட்ப அடிப்படையில் வகைப்படுத்துறத பார்ப்போம். அதாவது அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் என்று வகைப்படுத்தலாம். சரியா? அனலாக் கம்ப்யூட்டர் என்ன? ஒரு ஒப்புமை கரணி என்பது மின்சாரம், இயந்திரம் அல்லது ஹைட்ரோலிக் அளவுகள் என்பவற்றின் தொடர்ச்சியான மதிப்புகளை கையாளுற கணனிகள். சரியா? ஒப்புமை கணினிகள் அப்படின்னு. எண்ணியல் கரணி டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்றது கணிப்பீடுகள் மற்றும் தர்க்க செயற்பாடுகள் என்பவற்றினை வலிமையான துவிதையின் அடிப்படையில் இப்ப நம்மளோட கரணிகள் எல்லாம் கரணிக்கு தெரிஞ்ச மொழி
படிச்சிருப்பீங்க 1 0 துவித எண். அது தவிர கணினிக்கு தெரியாது. நம்மட மொழியில கொடுத்தாலும் அது டீகோட் பண்ணி தெரிஞ்சு கொள்ளும். சரியா? துவித எண் அடிப்படையில தகவல்களை தெரிஞ்சு கொள்ளும் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்ப தொழில்நுட்ப அடிப்படையில அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் வகைப்படுத்தலாம். அடுத்தது நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தலாம். நோக்கத்தை இப்ப ஸ்பெஷல் பர்பஸ், ஜெனரல் பர்பஸ் இருக்கு. விஷேட தேவைன்னா அதுக்குரிய கரணி, அதாவது விசேட தேவைக்காக அல்லது ஒரு குறிப்பிட்ட விசேட பணியை மட்டும் செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட கணனிகள். சரியா? அடுத்தது பொது தேவை கணனி. பொது தேவைன்ற ஜெனரல் பர்பஸ், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பல்வேறு பணிகளை செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு வடிவமைக்கப்பட்ட கணனிகள் என்று சொல்லலாம். அடுத்து பருமனை அடிப்படையாக கொண்டது. ஒவ்வொரு சைஸை வச்சும் கம்ப்யூட்டரை வகைப்படுத்தலாம். சூப்பர் கம்ப்யூட்டர் பெருசா காணப்படும். இது உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டரோட அளவு குறைய அதோட மின் நுகர்வு குறையும். அது மாதிரி வேகம் அதிகரிக்கும். சைஸ் குறைய மின் நுகர்வு குறையும், வேகமும் அதிகரிக்கும். சரியா? இப்ப சூப்பர் கம்ப்யூட்டர் இதான் அடிப்படை கம்ப்யூட்டர். இது மிகவும் வேகமானது மற்றும் சக்தி வாய்ந்ததுமான கணினி. மிகவும் விலை உயர்ந்த கணினிகள் பாரிய அளவில் கணித்தல்களை மேற்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்துல இது நல்ல ஃபாஸ்ட். சரியா? அதோட ஒப்பிடக்குள்ள இப்ப இருக்கிறதுலாம் அதை விட ஃபாஸ்டா இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு இந்த சூப்பர் கம்ப்யூட்டர். அடுத்தது தலைமை கணினி, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். இது அளவில் பெரியதும் விலை உயர்ந்ததுமான இக்கணினிகள் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பயனர்கள் பயனாற்றும் செயல்களை கொண்டது. நீங்க அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். நம்ம யூஸ் பண்ற கணினி இது எப்படி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப ஆயிரக்கணக்கான பயனர்கள் பணியாற்ற தன்மையை கொண்டிருக்கும். அடுத்து சிறுகணினி. சிறுகணினின்னா மினி கம்ப்யூட்டர். அதாவது நடுத்தர அளவிலான கணினிகள் சிறிய அளவு நடுத்தர சேவையகங்களை பயன்படுத்தும் வணிகம் மற்றும் விஞ்ஞான பிரயோகங்கள் பயன்படுத்தப்படும். அடுத்தது நுண்கரணி, மேசை, மைக்ரோ கம்ப்யூட்டர். இது மேசையில பொறுத்தவரை தனிநபர் கரணிகள், நம்ம லேப்ல கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற கரணிகள் இந்த நுண்கரணி. மடிக்கணனி அடுத்த திரிவடைஞ்சு அளவில் சிறியதா அப்படி காணப்படுது. இருக்க வேகமா தான் போயிட்டே இருக்க வழியும் ஸ்லோ இல்லை இப்ப வார கம்ப்யூட்டர். மடிக்கரணி இது என்னது, கொண்டு செல்ல இலகுல கொண்டு செல்லக்கூடிய கணினிகள். இப்படி இவ்வளவு பெருசா இருந்தா தூக்கிட்டு செல்லலாம், போயிடாது. அது மாதிரி இப்ப மடிக்கரணி சைஸ்ல வந்துனால நம்ம எங்க வேணாலும் தூக்கிட்டு போகலாம். அடுத்தது நோட் புக். அதுவும் கொண்டு செல்லக்கூடிய மணிகண்டனியினை காட்டிலும் மெல்லியதும் சிறியதுமானதாக காணப்படும். இது சூட்டிகை தொலைபேசி, நம்முடைய ஸ்மார்ட் போன். சரியா? இது இயக்க முறை மற்றும் ஏனைய வசதிகளுடன் கூடிய தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு செல்லிட தொலைபேசியாக காணப்படும். அடுத்தது டேப்லெட். நம்ம எல்லாம் யூஸ் பண்றது, படம் பார்க்கறதுக்கு, கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்றது. சரியா? இதெல்லாம் அளவின் அடிப்படையில கம்ப்யூட்டர்ல வகைப்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, உள்ளீட்டு கருவிகள். உள்ளீட்டு கருவிகள் பார்த்தோம்னு சொன்னா இன்புட் டிவைசஸ். நம்ம யூனிட்ல பார்த்த மாதிரி விசைப்பலகை, கீபோர்டு முக்கியமான ஒரு உள்ளீட்டு சாதனம். அது மாதிரி சுட்டும் சாதனங்கள், இப்ப உள்ளீட்டு சாதனங்கள் என்ற போக்குலேயே சுட்டும் சாதனங்கள் ஒரு வகை. அது மாதிரி நேரடியாக உள்ளீடு செய்யற உள்ளீட்டு சாதனங்கள், படம் மற்றும் காணொலிகள் அனுப்புற சாதனங்கள், வருடிகள், அது மாதிரி மைக்ரோ கிராபிக் அப்படின்னா இருக்கு. சரியா? இந்த சுட்டும் சாதனங்கள் பார்க்கக்குள்ள சுட்டி, மவுஸ், ட்ரெட் பால், லைட் பென், ஜோய்ஸ்டிக் அந்த மாதிரி பிரிக்கும். சரியா? ஐ ட்ராக்கிங் டிவைஸ், இதெல்லாம் சுட்டும் சாதனங்கள். தேவையான நோட் பண்ணி கொடுங்க. அடுத்தது நேரடியாக உள்ளீடு செய்யற சாதனம், டிரெக்ட் என்ட்ரி இன்புட் டிவைசஸ். நேரடியாக உள்ளீடு செய்யும் அவர்களுக்குள்ளேயே. அது என்னது? காந்தவரை வாசிப்பான், பட்டை குறிமுறை வாசிப்பான், சூட்டிய அட்டை வாசிப்பான். அதெல்லாம் ஒரு உள்ளீட்டு சாதனமாக காணப்படும். இந்த ஸ்கேனர், அதாவது வருடி வகை உள்ளீட்டு சாதனங்கள் என்றும் சொல்லலாம். சரியா? அது படம் மற்றும் காணொலி உள்ளீட்டு கருவிகள். சரியா? அதாவது இப்போ ஒரு இமேஜையோ ஒரு வீடியோவையோ இன்புட் செய்யற கருவிகள். சரியா? வீடியோ கேமரா, அது மாதிரி டிஜிட்டல் கேமரா, வெப்கேம், அது மாதிரி சிசிடிவி, இதெல்லாம் படங்கள் காணொலியை உள்ளீடு செய்யறோம். அதை நம்ம கணினி திரையில பார்க்கணும். சரியா?
அது வந்து வெளியீட்டு சாதனம் வைக்கும். அடுத்தது வந்து வருடிகள். இது என்னது? ஃபிளட் பெட் ஸ்கேனர், எம்ஐசிஆர், ஓஎம்ஆர், ஓசிஆர், பயோமெட்ரிக்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற அதெல்லாம் வந்து வருடிகள். சரியா? அப்ப இந்த உள்ளீட்டு சாதனங்களுக்குள்ளேயே இவ்வளவு வகைகள் காணப்படும். அது மாதிரி நுணுக்கு பண்ணி மைக்ரோஃபோன், அடுத்தது கிராஃபிக் டேப்லெட், டிஜிட்டலைசர், இந்த மாதிரி டேட்டா க்ளோ இதெல்லாம் காணப்படும். எக்ஸ்ட்ராவா இருக்கி நாங்க படிச்சது 5 தான், மிச்சம் 3 எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த விசைப்பலகையின் உள்ளீடாக உள்ளீடு செய்வதை விட நேரடி உள்ளீட்டு சாதனங்கள் இருந்து உள்ளீடு செய்வதற்கான நன்மைகள் வந்து தானியங்கு முறைகள் தரவு படிமங்கள் அல்லது காணொளிகள் என்பவற்றை உள்வாங்கும். மாதிரி முறைமைக்கு தரவு உள்ளீடு செய்வதற்கு மனித தலையீடு தேவைப்படாததுனால தரவு உள்ளீட்டுக்கான செலவு குறையும். ஒரு மனிதனை வச்சு வேலை செய்ய அவனுக்கு செலவு இருக்கும். அந்த மாதிரி நேரடியா மனித தலையீடு இல்லாட்டி நமக்கு செலவு குறைவது. அடுத்தது துல்லியம். நேரடியாக தரவு உள்ளீடு செய்ய போக்குல பிழையின்ற தரவு உள்ளீடு செய்யலாம். மனிதனை வச்சு செஞ்சோம்னா சில பிழைகளும் வரலாம். குறைந்த நேரம் எடுக்கும். சரியா? தரவு உள்ளீடு செய்வதற்கான நேரம் வந்து குறைவாக இருக்கு. அது கீபோர்ட். கீபோர்ட் பாருங்க, கணினிக்கு தரவுகளை உள்ளிட பயன்படுத்தப்படும் பிரதான சாதனம் தான் இந்த கீபோர்ட். இதன் மூலம் எழுத்துக்கள், இலக்கங்கள், குறிகள் என்பன உள்ளீடு செய்யப்படும். இப்ப ஒவ்வொன்றை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கம் இருக்கு. சுட்டி என்ன, மாதிரி ட்ரெக் போலம் என்ன, தொடுதிரை என்ன, நுணுக்கு பண்ணி என்ன, வரடி என்ன, அப்படி இருக்கு. இப்போ இன்றைக்கு 2 யூனிட்டே முழுசா முடிக்கலாம். உங்களுக்கு தேவையான இதுகளை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி விளக்கங்கள் வேணுமென்றா எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப பிளட் பெட் ஸ்கேனர் அப்படின்னு என்ன? சமதளப்படுகை வரடி என்பது ஒளிப்பிரதி பொறி. இது சமமாக தொழிற்படும் உள்ளீட்டு உத்தி. அதற்கு வழிப்படுத்தப்படும் முதல் உத்தியினுள்ளே அடங்கும் லேசர் கதிர்களின் மூலம் பெறப்பட்டு இலக்க தரவுகளாக மாற்றப்பட்டு தேக்கி வைக்கப்படும். அதாவது இதுல பயன்படுத்தப்படுறது வந்து லேசர் கற்றை, லேசர் கதிர்கள். சரியா? பிளட் பெட் ஸ்கேனர். அதே மாதிரி ஒப்டிக்கல் கேரக்டர், அதாவது ஓசிஆர். இது வந்து நான் பேசுனேன், இந்த எழுத்துக்கள் அச்சிடப்பட்ட எழுத்துக்களை வந்து ஸ்கேன் பண்ணும். அது மாதிரி பார்கோட் ரீடர், பார்கோடுகளை வந்து ஸ்கேன் பண்ணும். அப்படி இந்த பிடிஎஃப் வந்து குரூப்ல போடுவேன், நான் டைம் போடுவேன். அது மாதிரி ஓஎம்ஆர் மார்க்ஸ் அதுகளை வந்து ஸ்கேன் பண்றது. இப்ப எம்சிக்யூ மார்க்ஸ் வந்து ஸ்கேன் பண்றது இந்த ஓஎம்ஆர். நீங்க பிக்ஸ் பார்க்கலாம். அடுத்து கேமரா, வலை கேமரா, வெப் கேமரா இணையத்தினூடாக கணனியுடன் இணைந்திருக்கும் ஒருவர், இணையத்தினூடாக கணனியோடு இணைந்திருக்கிற ஒருவர் வந்து காட்சி எடுப்பதற்கு அல்லது ஒளியிரு காட்சியை பெறுவதற்கு வலை கேமராவை பயன்படுத்துவார். சரியா? இது வந்து மணிகணனியுடன் இணைந்து அமைந்த திரை. இந்த வெப் கேமரா வந்து இப்ப லேப்டாப்ல இருக்குமே முன்னுக்கும், அந்த கேமரா வந்து வெப் கேமரா. சரியா? லேப்டாப்போட இன்று காணப்படும். அடுத்தது வந்து என்ன? எம்ஐசிஆர பாருங்க. இது வந்து நான் அப்படின மாதிரி காசுல இருக்கிற அந்த காந்தமயமாக்கப்பட்ட எழுத்துக்களை வந்து ஸ்கேன் பண்றதுக்கு இந்த எம்ஐசிஆர் பயன்படுத்தப்படும். அது மாதிரி வெளியீட்டு சாதனங்கள் கணினி தொகுதியின் மூலம் தயார் செய்யப்பட்ட தகவல்களை வெளியீடாக பின்வருமாறு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி சொன்ன மாதிரி சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி, சவுண்ட். சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பி சொல்லிட்டேன். அதாவது சாஃப்ட் காப்பி என்றா ஒரு பிடிஎஃப், ஹார்ட் காப்பி என்றா அந்த பிடிஎஃப் பிரிண்ட் பண்ணி பேப்பரை வருது. ஒலி என்ன? ஒரு சவுண்டா வந்து இப்ப ஸ்பீக்கர் வரும். சவுண்டை வந்து வெளியீடு செய்யற சாதனம் தான் ஸ்பீக்கர். அடுத்து திரை. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்லயும் இது வந்து இந்த சிஆர்டி, எல்இடி, எல்சிடி இதுக்குரிய சின்ன சின்ன விளக்கங்களை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 2 லைன்ல விளக்கங்கள் இருந்தா போதும். பாருங்க, இப்ப எல்இடி அனுகூலங்கள் வந்து விலை குறைவா இருக்கும், நம்பகத்தன்மை கூடியதா இருக்கும். அது மாதிரி குறைந்த வெப்பநிலையில, அது மாதிரி குறைந்த சக்தி, வீடு வழியில எல்லாம் எல்இடி லைட் தான் போட்டுறாங்க. என்று சொன்னால் வந்து குறைந்த சக்தி நுகர்வு இருந்ததுனால அதை போட்டுறாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி உயிர் நிறமாற்றல் விகிதம் கொண்டது. அதாவது இப்ப இந்த எல்இடி ஸ்கிரீன் எல்லாம்
நல்ல குவாலிட்டியான ஸ்கிரீன், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா. அப்படி நீண்ட வாழ்நாள் மற்றும் குறைந்த சூழல் தாக்கம், அதாவது கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். எல்இடி. அடுத்தது பல்லுடன் இது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒரு பிரசன்டேஷன் நடக்க போதுன்னா ஒரு ஸ்லைட்ல எல்லாம் ப்ரொஜெக்டர் மூலமா திரையில போட்டு விடுவாங்க. அந்த ஒரே தடவையில் பல ரசிக்கத்தக்க அகன்ற திரை தகவல்களை வெளியிட வேண்டிய போது பயன்படுத்தப்படும். சரியா? அடுத்தது வண்ணக ஹார்ட் காப்பி, அதாவது இந்த ஹார்ட் காப்பியை வெளியிடுறதுக்கு பிரிண்டர் பயன்படுத்துவோம். சரி, மற்றது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? லீவா? தேங்க்யூ. வெல்கம்.